பன்னீரில் நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்குமா என்னன்னு தெரிலங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பால் தரைய வைக்கிறதுக்கு தயிர் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. சீரகமும் மிளகும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 1 லிட்டர் பால் வந்து லைட்டாக பொங்கி வரும் பார்த்தீங்களா, ஃபுல் பாயில் ஆகாமல் அந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம இந்த லெமனையும் தயிரையும் சேர்த்து தரைய வச்சு எடுத்தாச்சு. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகு சீரகத்தூள் அதையும் அது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த தெரிஞ்ச பாலை வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மசாலா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் போட்டு பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரெகுலராக எந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லாவே செட் ஆகி வந்துருந்துச்சு. இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. எண்ணெய் கூட எதுவுமே சேர்த்தாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி எடுத்தோம்னாக்க ஸ்பைசி பன்னீர் ரெடி.